எப்பேற்பட்ட தயை இருக்கிறது பாருங்களுக்கு, எப்பேற்பட்ட தயை இருக்கிறது பாருங்க. அதனாலதான் சொன்னேன், பேசி வரம் மறுத்தார் பெண்ணுன்னு. எம்பெருமானார் இந்த வரம்பெல்லாம் வச்சுக்க கூடாது, நீ உயர்ந்தவன் தாழ்ந்தவன் செழிக்க கூடாது. இந்த உலகத்திலே எம்பெருமானுக்கு அடிவனாக இருக்கக்கூடியவன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன்கிற பேதமே கிடையாது. எவனும் உயர்ந்தவனும் கிடையாது, எவனும் தாழ்ந்தவனும் கிடையாது அப்படின்னு. ஏன்னா எம்பெருமான் யாருடைய செயலை பார்த்து யாருடைய சாமர்த்தியத்தை பார்த்து மோட்சத்தை அருள்பவன் கிடையாது. சாமர்த்தியம் வந்தாலே அவன் முதல்ல வெளியே போடுவான். ஏன்னா உன்னுடைய சாமர்த்தியத்தினால நீ போய் அடைஞ்சுக்க போடான்னு. ஏன்னா என்னுடைய சாமர்த்தியம் நான் 10,000 வருஷம் தவம் இருந்தேன். கர்தம பிரஜாபதி சொன்னார், 10,000 வருஷம் நான் தவம் பண்ணேன். அந்த எம்பெருமான் அந்த பரமாச தேவன் எனக்கு இன்னும் அனுகிரகம் பண்ணலையே கதானார கர்தம பிரஜாபதி 10,000 வருஷம் தவம் பண்ணி கூட எம்பெருமான் எனக்கு அனுகிரகம் பண்ணலையே அப்படின்னு. அப்போ என்ன அர்த்தம்னா 10,000 வருஷம் தவம் பண்ணி என்ன பிரயோஜனம்? 10,000 வருஷம் உன்னுடைய சாமர்த்தியத்தினாலே நீ உட்கார்ந்து தவம் பண்ற. உன்னுடைய சாமர்த்தியத்துக்கு நான் அடங்குவேனாங்க? யாருடைய சாமர்த்தியத்துக்கும் எம்பெருமான் அடங்குறவன் இல்லை. யாருடைய சாமர்த்தியத்துக்கு எம்பெருமான் அடங்குறவன் இன்னொரு நான் பார்க்கிறேன், என்னுடைய சாமர்த்தியத்துக்கு எம்பெருமானுடைய இங்க வர வைக்கிறேன் அப்படின்னா அது நடக்குமாங்க? கிடையவே கிடையாது. 10,000 வருஷம் பண்ணாரா கர்தம பிரஜாபதி, ஒன்றும் நடக்கலை. அப்புறம் நேற்று 10,000 வருஷம் கழிஞ்சு எழுந்து உட்காந்து இன்னும் ஒன்றுமே அனுகிரகம் பண்ணலையேன்னா அப்படி எழுந்து உட்காந்து துக்கப்பட்டார். பிரபு, நான் 10,000 வருஷம் தவசம் பண்ணி அது ஒரு குப்பையா போயிட்டது. உன்னுடைய தயை உன்னுடைய கருணை எனக்கு போகணும், எனக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னுட்டு அப்படி தாரையா கண்ணில் தண்ணீர் வந்தாலும் அப்படி கை கூப்பி பிரார்த்திச்சாங்க. பற்று வந்துட்டாங்க. என் 10,000 வருஷம் தபசு பண்ண கர்த்தவ பிரஜாபதிக்கு வரலையா? அப்ப என்னடான்னா உன் சாமர்த்தியத்துக்காக என்னுடைய விலை இருக்கிறது, உன்னுடைய சாமர்த்தியமா எனக்கு வேலை கிடையாது. அப்ப என்னன்னா நெஞ்சு அப்படியே ஒரு க்ஷணம் அப்படியே உருகி அந்த தாரையா கண்ணுல ஜலம் வந்து அப்படி எம்பெருமானை நினைக்கிற பொழுது பற்று வந்துட்டாங்க. பார்க்கிறார், கண்ணுல ஜலம் வந்து அப்படி கண்ணை விழிச்சு பார்க்கிறார். துர்வி கிருபையங்க பார்த்தா எதிர்க்க நிற்கிறா வைகுண்டம், எதிர்க்க நிற்கிறா வைகுண்டது. அப்படியே ஆச்சரியம் பண்ணி போயிட்டார். ஏங்க 10,000 வருஷம் தபசு பண்ண வரலையேங்க, இந்த 10,000 வருஷம் குப்பைன்னு நான் தெரிஞ்சுட்டேன். நான் 10,000 வருஷம் தபசு பண்ணது குப்பைன்னு தெரிஞ்சுட்டேன். பிரபு, உன்னை மனதோட அப்படியே உருக்கமா உன்னை ஒரு க்ஷணம் நினைச்சிருந்தா இந்த 10,000 வருஷம் வீணாவே போயிருக்காரு. இந்த 10,000 வருஷம் வீணாவே போயிருக்காரு. உங்களுக்கு கஞ்சல் பண்ற பாக்கியம் கிடைஞ்சிருக்கோன்னுட்டு அதுக்கப்புறமேட்டு தான் தெரிஞ்சுங்க. ஏன்னா யாரும் யாருடைய சாமர்த்தியத்திலும் எம்பெருமான் திருவடியை அடைய முடியாது. அது கர்தம பிரஜாபதியினுடைய அந்த காலத்துல இருக்கிறதாகட்டும் இந்த காலத்துல இருக்கிறதா எந்த காலத்திலும் யாரும் அவரவர்களுடைய சாமர்த்தியத்தினாலே எம்பெருமானை அடைய முடியாது. யாருடைய சாமர்த்தியத்தினாலும் எம்பெருமானுடைய திருவடிக்கு யாரையும் அனுப்பி சேர்க்கவும் முடியாது. அப்ப என்ன சாமர்த்தியம்? எப்படி எம்பெருமானுடைய திருவடியை அடையிறதுன்னு கேட்டேன். எம்பெருமானுடைய திருவடியை அடையிறதுக்கு எந்த வழியும் கிடையாது. எம்பெருமானாருடைய திருவடி சம்பந்தினாலும் செஞ்சிக்கிறவனுக்கு மட்டும்தான் கிடையாது, வேற ஒருத்தருக்கும் கிடையாது. நான் 4 வேதம் வாசிச்சேன் எனக்கு மோட்சமே கிடையாது அப்படி எங்கன்னு சொல்லவே, வேதத்திலே சொல்லலை, சம்ஸ்கிருத வேதத்துல எந்த இடத்துலமே சொல்லலை நான் வேதம் வாசிச்சா உங்களுக்கு மோட்சம் எல்லாத்தையும் கொடுத்துருக்க போகணும். அதனால்தான் வைணவத்துல சம்ஸ்கிருத வேதத்துக்கு பிராமணியமே பிரதானமே கிடையாது, சம்ஸ்கிருத வேதமே கிடையாது வைணவத்துல. ஏதோ அந்த கோமங்களுக்கும் ஏதோ தர்மங்களுக்கும் 2-3 உபநிஷத்துல சொல்லுவாங்க, కానీ சம்ஸ்கிருத வேதமே கிடையாது வைணவத்துல. எல்லாம் ஒரே பிராமணிய வேதம் திவ்ய பிரபந்தம் தான் ஆழ்வார் அருளி செய்யறதா. எல்லாத்துக்குமே திருமஞ்சன் ஆகட்டும், அடைக்காய் ஆகட்டும், புஷ்பம் ஆகட்டும், எல்லாத்துக்குமே அதுதான். அந்த மாதிரி எந்த விதமான ஒரு சாதனத்தினாலும் எம்பெருமானை அடைய முடியாது. நான் பெரிய உயர்ந்த குலம், நான் பிராமண குலத்துல வந்திருக்கிறேன் அப்படின்றதுனால எனக்கு அனுகிரகமான முதல்ல அவனுக்கு தான் கிடையாது, வெளியே போறாங்க. ஏன்னா எப்போ உசந்தவன் நீ நினைச்சிட்டோ உனக்கு இந்த இடம் கிடையாது, வெளியே போகணும். உசந்தவன் தாழ்ந்தவன் நினைக்கிறவனுக்கு இடமே கிடையாது. இந்த உயர்ந்தவன் தாழ்ந்தவன் நினைப்பு வந்தாலே அவனுக்கு கிடையாது. அவன் முதல்ல இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை கிடையாது.
ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்திலே கிடையாது. ஏன் அப்படி சொல்றாருன்னு, ஏன் அப்படி சொன்னார்? உசந்தவன்னு சொல்றாங்க சொல்லிக்கிறவனுக்கு ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்துல இடம் கிடையாது, சீட்டே கிடையாதுன்னு ஏன் சொன்னார்னு, பண்டை குலத்தை தவிர்த்து தொண்டர் குலத்தினுள்ளே வந்து பல்லாண்டுன்னு. நான் பண்டை குலம்னு சொல்லிக்கிறேன் பாருங்க, நான் இந்த குலத்துல வந்தவன், அந்த குலத்துல வந்தவன், இப்படி வந்தவன், அப்படி வந்தவன், அவனுக்கெல்லாம் நீ இடமே கிடையாது. முதல்ல வெளியே போடு. என்ன, முதல்ல நீ எல்லாம் வெளியே போ, போய் அந்த குலத்துல இருந்து சாமர்த்தியத்துல வந்து போ, வெளியே போ அப்படின்னு. பண்டை குலத்தை தவிர்த்த அதெல்லாம் விட்டுட்டு மூட்டை கட்டி வச்சுட்டு அங்கேயே எங்க அதெல்லாம் மூட்டை கட்டி வச்சுடு, அதெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு தொண்டர் குலத்தில் உள்ளீர் வந்து அடி தொழுது அப்படிங்க. அந்த தொண்டர் குலமா இருக்கிறதா இருந்தா இந்த வைணவத்துல தான் எம்பெருமான திருவடி ஆசிரித்து எம்பெருமான கதின்னு சொன்னாங்க உனக்கு நாட்பேன். இல்ல வேற எதையாவது நீ சொல்லிட்டு தெரிஞ்சியாங்க உனக்கு பேர் அந்த கோஷ்டிலே கிடையாது, உனக்கு பேர் கிடைக்கிறது கிடைக்காது. அப்புறமேட்டு நீ அந்த கோஷ்டிலே சேர முடியாது. நீ அந்த கோஷ்டிலே சேரணும்னாலே உன்னுடைய குலத்தை மூட்டை கட்டி வச்சுட்டு தான் வரணும். அப்போ நான் பெரிய சாமர்த்தியம் அப்படின்னு யாரும் சொல்லிக்க முடியாது. அப்படி சொல்லிக்கிறனால அவன் ஏமாத்தி போடுறான் அர்த்தம். பிரமாணம் பிரத்யட்சமா சொல்லியிருக்கிறார், பெரிய ஆழ்வார் தொடங்கி ஆச்சாரம் வரைக்கும். அதனாலே யாரும் எந்த பொருளையும் அடிச்சுக்க முடியாது. நான் வசந்தவன், இவன் தாழ்ந்தவன், இவன் தாழ்ந்தவனா இருக்க அப்படின்னா இவனுக்கு பேர் கிடைக்காது அப்படிங்கிறதால ஒண்ணும் கிடையாது. அதெல்லாம் ராமானுஜருக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தான்னு கேட்டார். ராமானுஜருக்கு முன்னாடி ஒட்டை அடைச்சிக்கிறது, தலையை சுத்திக்கிறது, பிச்சை வாங்கி சாப்பிடுறது அப்படின்ட்டு ஒரு சம்பிரதாயமா இருந்தான். ராமானுஜர் வந்தார், எல்லாத்துக்கும் உதட்டப்படும், அதெல்லாம் எதுவும் தேவையில்லை, எல்லாத்தையும் போட்டுடு. நீ எங்க இருக்கிறையோ அங்கேயே எம்பெருமான போய் பாடு, எம்பெருமானுடைய சரணாகதி பண்ணி எம்பெருமானுக்கு தொண்டு செய்து அங்கேயே உற்சவம் பண்ணு, அங்கேயே ஆராதனை பண்ணு, அங்கேயே கவி ஆராதனை பண்ணு, அங்கேயே உனக்கு எம்பெருமான அனுகிரகம் அப்படின்னு. அப்பேற்பட்ட கிருபை எம்பெருமானார் வந்ததுக்கு அப்புறம். ஆனா இன்னும் சிலர் நான் உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன் அப்படின்னா புறமிட்டு கிடக்க பாவம் அறியாமையினால அவளை பார்த்து நாம வருத்தப்படணும். பாவம் அறியாமையினால எம்பெருமானார் அனுகிரகம் இல்லாததுனால இவ பாவப்படி பேசுறா அப்படின்னு அவளுக்காக நாம் வருத்தப்பட்டு எம்பெருமானார் திருவடியில பிரார்த்திச்சுக்கிற பாவம் அறியாமையினாலே சொல்றா. அவளுக்கு உங்களுடைய அனுகிரகத்தை பண்ணி அவளையும் தொண்டர்குலமாக்கி அனுகிரகம் பண்ணுங்கன்னு அவளுக்காக நாம் பிரார்த்திச்சு கொள்ளணும் எம்பெருமானார் கேட்கணும். அப்பேற்பட்ட தயையா இருக்கக்கூடிய இந்த சம்பிரதாயம், தயையா இருக்கக்கூடிய சம்பிரதாயம் இது. இதுல வேறுபாடு வித்தியாசங்கிற ஒரு கடுகளும் கூட இல்லை. யாரும் அப்படி சொல்லவும் முடியாது, சொல்லவும் கூடாது. சொல்றதுக்கு யாருக்கும் ரைட்டும் கிடையாதுன்னு எம்பெருமானாலே எல்லாத்தையும் செஞ்சுட்டு போயிட்டார். யாரும் புதுசா ஒண்ணும் இங்க வந்து யாரும் கடை வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாம் ஏற்கனவே சொல்லப்பட்டது செய்யப்பட்டது அப்படின்னுட்டு அற்புதமா வரையறுக்கப்பட்ட விசிஷ்டாத்வைதமாக வச்சிருக்கிறார். இங்க யாரும் புதுசா ஆளுக்கு ஒண்ணு சொல்ல வேண்டியது இல்லை அப்படிங்கிறபடிக்கு எம்பெருமானார் இதை வரையறுத்து வச்சுட்டு போயிருக்கிறார். அப்போ நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தமே ஒரு கிருபையினால இருக்கிறது. அப்பேற்பட்ட கிருபையினாலதான் எம்மாருடைய திருவடிவாரத்தில் இன்றைய தினம் நான் எழுந்தருளி அனுபவிக்கும் பாக்கியத்தை நமக்கும் கொடுத்திருக்கிறோம். நாமும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். நாமும் எம்பாவை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். நாமும் எம்பெருமானார் கோஷ்டில இருக்கிறோம் அப்படின்னு. ஏன்னா இவெல்லாம் அதை தவிர்த்திட்டு வந்திருக்கிறா அப்படின்னு காண்பிக்கிறோம். ஏன்னா பண்டை குலத்தை தவிர்த்திட்டு வந்திருக்கிறதா இங்க உட்கார்ந்து இருக்கிறா தொண்டர் குலமா அப்படின்னு எம்பெருமானார் பார்க்கிறார். எந்த பேதம் எந்த வித்தியாசம் எதுவுமே இல்லை. நாயந்தே வந்து நிற்கிறா, எனக்கு ஒண்ணுமே தெரியாது பிரபு, எல்லாம் உன் இஷ்டம், உன்னுடைய கருணை, நீயே உபாய உபேயம், எனக்கு சொந்தமா எதுவுமே கிடையாது. கரணோபரணங்களை கொண்டு நான் எதுவும் செய்திருக்கிறது, எனக்கு சாமர்த்தியம் ஒன்றும் கிடையாதுங்க. எந்த ஒரு சாதனத்தையும் வைத்துக் கொண்டு எம்பெருமானை அடைய முடியாதுங்கிறத ஸ்ரீவசன பூஷணத்துல சொல்றார், திருவந்தரத்திலும் சொல்ற முமுட்சுப்படையில அதிகமா சொல்லியிருக்கார். ஸ்ரீவசன பூஷணத்துல இன்னும் அதிகமா சொல்லியிருக்கார். எந்த ஒரு சாதனத்தையோ எந்த ஒரு
பெருமையோ சொல்லிட்டு எம்பெருமான் பக்கத்துல போய் நிற்கவே முடியாது. எம்பெருமான் பக்கத்துல எந்த பெருமையோ எந்த சாதனையோ சொல்லிட்டு போய் நிற்கவே முடியாது. இப்ப கூட சொன்னா நிறைய பேர் கேட்டிருக்கணும், என்னங்க நிறைய மாத்திரம்னா என்ன, ஏதோ உப்பா பண்ணிட்டான் ஏகாதசின்னு சொல்றான் அப்படின்னு. ஏகாதசின்றது இருக்கிறா அவளுக்கு முடிஞ்சது இருக்கிற. ஆனா ஸ்ரீ வைஷ்ணவாளுக்கு கைங்கரியம் பண்றவாளுக்கு சரீர ஆரோக்கியம் முக்கியம். அதனால அவன் அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லையங்க. ஏன் அவசியம் இல்லைங்க? சிலருக்கு அவசியம், சிலருக்கு அவசியம் இல்லைங்க. சாமானியர்களுக்கு அது அவசியம். ஏங்க அக்னி புராணத்துல ஒரு பிரமாணம் உண்டு. அக்னி புராணத்துல சொல்ற ஏகாதசி உபவாசம் இருக்கிற நாளுக்கு அடுத்த ஜென்மத்துல மோட்சம் உண்டு அப்படின்னு அக்னி புராணத்துல பிரமாணம் இருக்காதுங்க. அப்போ ஏகாதசிக்கு உபவாசம் இருந்தா இதுல கிடையாதாங்க. அது சாதன உபவாசம் கிடையாது. ஏகாதசி உபவாசம் சாதனா உபவாசம் கிடையாது, பிரயோஜனாந்தர உபவாசம் கிடையாது. இருந்தாலும் முடிந்தால் இருந்து கொள்ளலாம் அப்படின்னு எம்பெருமான் எழுந்துள்ளார். எம்பெருமானுக்கு உற்சவம் நடக்குது, எம்பெருமானுக்கு வைபவம் நடக்குது, நான் போய் சேவிக்கணும், நான் கரை கட்டணும்னா அப்போ போய் நான் உபவாசம் சொல்லிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு எம்பெருமானே சொல்லிட்டேன். அதனால சிலர் அப்படி சொல்லிக்கலாம், சிலர் இருந்துக்கலாம். அது அவளுடைய விருப்பம்னு. அவளுக்கெல்லாம் பாவம் இன்னும் சித்தியாகலை, இன்னும் அந்த ஸ்ரீ வைஷ்ணவ சித்தியாகலை அப்படின்னு அர்த்தம். ஸ்ரீ வைஷ்ணவ சித்தினா என்ன? எல்லாம் அவனே, உபாயம் உபேயம் எல்லாம் அவன் தான் அப்படின்னு. அப்படி உபாயம் உபேயம்னு அவனே நினைச்சிட்டு வந்த பிற்பாடு உனக்கு என்ன விரதம் என்ன வேண்டி கிடக்குதுங்க, விரதம் என்ன வேண்டி கிடக்குதுங்க. அப்ப விரதம் வந்தா என்ன? விரதம் வந்தா ஒரு பிரயோஜனம் தானே. விரதம் எதுக்கு இருக்கிறதுங்க? ஒரு பிரயோஜனத்துக்கு. இதனால நல்லதை நடக்கும் அப்படின்னு. நல்லது நீ என்ன கேட்கிறேங்க? நல்லதை கெட்டதை கேட்டாலும் உன்னுடைய சாமர்த்தியம் என்ன? நல்லது கெட்டது உனக்கு எழுதுறாங்க, நல்லது கெட்டது நீ பார்த்து செய்யறதுக்கு உனக்கு என்ன யோக்கியதை இருக்குன்னு கேட்டு அழ்வார் சொன்னார். பார்த்து சனீஸ்வரன் சொன்னார், இது நன்று இது தீது என்று நீ வருத்தப்படாதேன்னு சொன்னார். எது நன்று? இது நல்லது இது கெட்டதுன்னு நீ வருத்தமே படாதுன்னு. எம்பெருமானை ஆசிரியர் பற்பாடு இது நல்லது இது கெட்டது அதெல்லாம் எதுவுமே கிடையாது. சரணாகதி ஒண்ணுதான், எம்பெருமான் திருவடி ஒண்ணுதான். வேற எதுவுமே நீ நினைக்கவும் கூடாது, ஞாபகத்துல வச்சுக்கவே கூடாது. யாராவது சொன்னா கூட தள்ளிட்டு போயிட்டே இருக்கும். அப்ப வந்து செவிடாயிடும், கால் கட்ட கூடாது. யாரா இந்த மாதிரி இதை பண்ணணும் அதை பண்ணணும் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும், காது கேட்காதுங்க. ஏங்க அதெல்லாம் அப்பதான் அதெல்லாம் தேவையில்லாத விஷயம். அனுஷ்டானம் சாதனானுஷ்டானம் பிரயோஜனாந்தரம் அதெல்லாம் கொள்ளவே கூடாதுன்னா பரமேகாந்திக்கு என்ன லட்சணம்னு கேட்டா எதுவுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. எம்பெருமானே உபாயம் உபேயம் அப்படின்னு. எழுந்தா ராமாண்டா, உட்காண்டா ராமாண்டா, அவ்வளவுதான். வேற ஏதாவது இருக்குதா? எதுவுமே கிடையாது. இல்லையே இப்படி சொல்லியிருக்குதா அப்படி சொல்லியிருக்கா, அதெல்லாம் அவங்களுக்கு யாருக்கு, அதெல்லாம் யார் சொல்லிக்கிறாளோ அதெல்லாம் அவளுக்கு. எங்களுக்கு எதுவுமே கிடையாது. ராமானுஜர் எதுவுமே வேண்டாம்னு சொல்லிட்டேன், ராமானுஜர் சொல்லுதான் நான். எங்களுக்கு எந்த சாதனமும் கிடையாது, எந்த அனுஷ்டானமும். அதெல்லாம் வச்சுட்டு இருந்தா என்ன கடைபிடிக்க முடியுமா? ஒரு சாதனத்தை கடைபிடிக்க முடியுமா? ஒரு 3 கால சஞ்சாரம் பண்ணுறது 3 கால சஞ்சாரம் பண்ணுவாங்க. முடியலன்னு ஏற கட்டி வச்சுட்டேன். எப்பவோ முடியுது ஒரு வேலை பண்றேன், நீங்க 2 வேலை முடியல, அதை என்ன பண்றதுங்க? சரியா செய்ய முடியலன்றதால எல்லாத்தையும் வேற குப்பையில போட்டார் ராமானு. எம்பெருமான் என்ன சொன்னேன்? எல்லாத்தையும் டஸ்ட்பின்ல போடுறாங்க, இதெல்லாம் உபயோகப்படாது. இப்போ எது இதெல்லாம் உபயோகப்படாது, எல்லாத்தையும் வேற குப்பையிட்ட போடு. என்ன உபயோகப்படுங்க? அவனுடைய சிந்தனம் அவனுடைய திருவடியே ஆசிரித்திருக்கிறது, அவனையே சிந்தனம் பண்ணுவது, அவனுக்கே ஆட்செய்வது. அவ்வளவு. அழ்வார் சொன்னார், ஆட்செய்து ஆழி பிரானை சேர்ந்தவன் அப்படின்னு. வேற ஏதாவது இருக்கிறார்? ஒன்றும் கிடையாது, ஒன்றும் தேவையில்லை. அப்படி யாராவது சொன்னாலும் அவன் பக்கத்திலே நம்ம போகவே கூடாது. போல என்ன ஒண்ணு அவனுடைய தோஷம் நமக்கு வந்துடும். இப்போ சாதாரணமா ஒண்ணு எடுத்துக்காங்க. சாதாரணமா நம்ம வீட்டுக்கு பக்கத்துல ஒருத்தர் இருக்கிறார், இந்தாண்ட பக்கத்துல ஒருத்தர் இருக்கிறார். பார்த்தா ஒரு 3 அடுக்கு கட்டி வச்சுட்டார். நம்ம சாதாரண ஒரு ஓட்டு வீட்டில் இருக்கும். என்ன தோணும்? பக்கத்தாந்து நான் நூறு வாங்குறேன், என் பையன் சம்பாதிச்சா இங்க பங்கத்தா, அதனால 3 ஃப்ளோர் கட்டிட்டேன், மேலே ஏசி போட்டு சோஃபா செட் போட்டுக்கிறேன், எல்லாத்துக்கும் மிஷின் தான், துணி கூட துவைக்குது அப்படின்னா இவன் திரும்ப 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 சொல்லிட்டு இருக்கான் பக்கத்துல. அவர் பாவம் எளிமையா வாங்கினார்.
சொல்ல சொல்ல என்ன ஆகுதுங்க, பக்கத்துல தெய்வீகமா இருக்கிறான், பக்கத்து வீட்டுக்கார இப்படி கட்டிட்டா நாம கட்டுறேன், பக்கத்து வீட்டுக்கார இப்படி கட்டிட்டா நாம கட்டுறோம். அப்ப என்ன வருதுன்னு, தகாதவாளுடைய சரகாசம் வச்சிருந்தாலும் சம்சாரிகளுடைய சரகாசம் வச்சிருந்தாலும் நம்ம பக்கத்துல வரமாட்டா, அவன் நம்மள சேர்த்து. அப்ப நமக்கு சாமர்த்தியம் இருந்தாங்க 3 மாதிரி விட்டுட்டு கேள்வி விட அதாண்டா அவனுக்கு சாட்சம் நம்ம அவனுக்கு புரிய வைக்கணும். ஏன்னா இதெல்லாம் ஒன்றும் பிரயோஜனப்படாதுங்க. 60 வயசு ஆச்சுன்னா வெகுளுக்கு இருமி கிடக்கணும். என்ன ஒன்றும் உட்கார வேண்டியது போவாங்க, பையன் வந்து திட்டிட்டு போவாங்கன்னு. அதனால இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை அப்படின்ட்டு யார் போய் சொல்லணுங்க, அவன் பக்கத்துல போய் நம்ம சொல்லணும் அப்படின்னு. அப்பதான் அவனுக்கு தெரிய வரும், இல்லைன்னா ஒன்றும் தெரிய வராது. அப்ப என்ன அர்த்தம்னா, எந்த விதமான சேர்க்கை இருக்கிறது, அந்த சேர்க்கையினாலுடைய நம்மளுடைய சொரூபம் சுபாவமே விட்டு போகும். அதனால்தான் சேர்றது பார்த்து சேரணும். அனங்கராச்சாரியர் சொல்லுவார், ஒரு தடவை உபன்யாசம் பண்ணுகிற போது திருப்பாவில, குழந்த நாராயணாலும் செல்லதுனாலும் பரவாயில்லை, பெருமாள் கோயிலுக்கு போகணும்னாலும் பரவாயில்லை, வேற எங்கும் போகாத பாட்டு படாங்க. ஏன்னா இந்த துஷ்ட சுரகாசம் இருக்கிறதே அங்க போனால் ஒட்டிடும். கோவில் வழியே பரவாயில்ல, இப்படி வரும்போது வரட்டும், ஹரின்னு சொல்லலையா, சொல்லும் போது சொல்லட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணு. ஆனா அந்தந்த பக்கத்துல போறபடி வச்சுக்காது. ஏன்னா சரகாச தோஷம் ஒட்டிக்கும் அப்படி. அதனால எவ்வளவு சொல்லனாலும் பரவாயில்ல, வேறு வந்துடக்கூடாது, வழியை மாற்ற முடியாது. வேற அப்படி சொல்லிருக்க. ஏன்னா பேடி செண்டாளனுக்கு காலாந்தரத்திலே நிவர்த்தி உண்டு. பேய் செண்டாளன் யாருங்க, பறக்கிற போதே செண்டாளன் ஒருத்தன் பிறக்க ஆரம்பிச்சு. பறக்கிற போதே செண்டாளன் ஒருத்தன், அவருக்கு நெருக்கடி கிடைக்குமான்னு. ஒரு காலத்துல ஏதோ ஸ்ரீ விஷ்ணுவனுடைய அனுகிரகத்தினாலோ பார்வையினாலோ அந்த தீர்த்த ஸ்பர்சத்தினாலையோ அவர் வந்து எச்சில் சாப்பாடு சாப்பிட்டதுனாலையோ ஏதோ ஒரு நாள் அவருக்கு நெருக்கடி கிடைச்சிடும் ஒரு நாள். ஆனா இந்த கர்மசண்டாளனுக்கு அது கூட கிடையவே கிடையாது. எத்தனை பேர் எடுத்தாலும் அவருக்கு விமர்சனம் கிடையாது. யார் அந்த கர்மசண்டாளன்? அனுஷ்டானம் பண்ணிட்டு நான் உயர்ந்தவன்னு சொல்லிட்டு ஜாதி வித்தியாசம் பார்க்கறாங்க அவன் கர்மசண்டாளன். அவனுக்கு விமோசனமே கிடையாது எந்த பேர் எடுத்தாலும். அதனாலதான் சொன்னார், பரணிச்சண்டாளனுக்கு விமோசனம் உண்டு காலாந்தரத்திலே, கர்மசண்டாளனுக்கு அது கூட கிடையாது. அது கூட கிடையாது அவனுக்கு. பாவம், ஐயோ ஐயோ. அப்புறம் என்ன அர்த்தம்னா, காலம் வேற இடத்துல கொடுக்க கூடாது. வேற ஒருத்தர் கூட சேர்ந்து பழகிறதே பார்த்து இல்லைன்னா நம்ம அவன் சேர்ந்து கையை பிடிச்சி கூப்பிட்டு போயிடும். இந்த கோவில் ரொம்ப நல்லா இருக்கும், இந்த கோவிலில் ரொம்ப அழகாக, இந்த கோவிலுக்கு போனால் எல்லாம் நடக்குமா, இந்த கோவிலுக்கு போனால் எல்லாம் நடக்குமா, வாங்க நம்ம போயிட்டு வரோம் அப்படின்னு. அது யாருன்னா அதுக்கு சிறு வைஷ்ணவாடு கட்டுவாங்க. அதுவா வாழ்க்கை லட்சணம் கிடையாது. எம்பெருமானாரே கதியில் வாழும்படியான லட்சணத்தில் இருக்கக்கூடியவர் ஸ்ரீ வைஷ்ணவர். அப்போ அந்த மாதிரி சுபாவ சுரூபமுடைய நாமெல்லாம் இன்றைய தினம் கருணைக்கடலான ராமானுஜருடைய பிரதான சிஷ்யராய் இருக்கும்படியான தர்சன பிரவர்த்தகராய் இருக்கும்படியான எம்பாருடைய திருவடியிலே நாம் வந்து ஆசிர்வதிக்கும்படியான ஒரு பேட்டை நமக்கு கொடுத்திருக்கிறார் அப்படின்னு எப்பேற்பட்ட தயை. நாமெல்லாம் பெரும் பாக்கியம் பண்ணியிருக்கிறோம். நாமெல்லாம் பெரும் பாக்கியம் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு. ஏன் பாக்கியம்? அந்த கருணைக்குள்ளே, அந்த கருணையினுடைய பிறந்தனால நாமளும் வந்து கண்டுடுவேன். அந்த கருணையினுடைய கிருபை நமக்கு வந்துடுவேன். ஏன் வருவாங்க? கண்டிப்பா வந்துடுவோங்க. கருணையா இருக்கக்கூடியவாக்கிட்ட சேர்ந்தா அந்த கருணை நமக்கும் வரும். முதல்ல கொஞ்சம் வரும், கொஞ்சம் கொஞ்சமா ஃபுல்லா நமக்கும். அதனாலதான் சொன்னா கருணையா இருக்கக்கூடிய தயையா இருக்கக்கூடியவார்கிட்ட தயையா இருக்கக்கூடியவார்கிட்ட சேரணும். தயையா இருக்கக்கூடிய எம்பாருடைய திருவடியில நாம இப்ப வந்துட்டோம். எம்பாருடைய திருவடியில சேர்ந்ததுனால நமக்கும் தயை கருணை. அவங்களுக்கு அனுகரித்தவர் நமக்கும் நினைக்கிறார். அதனால்தான் நம்ம எல்லாம் கூப்பிட்டு வந்திருக்கிறார். அதனால்தான் நம்ம எல்லாம் அழிச்சிட்டு வந்திருக்கிறார். இங்க வாங்க, நான் உங்களுக்கு அனுகிரகம் பண்றேன் வாங்க அப்படின்னுட்டு எம்பார் அங்கிருந்து சொல்லி இங்க அழிச்சா இருக்கிறார். யாரு சொன்னாங்க? ராமானுஜர் சொல்லி அனுப்பிச்சார். அவன் எனக்கு மேல கிருபைடா, அவனுக்கு எனக்கு மேல கிருபை அப்படின்னு. அப்போ உங்களுக்கு கிருபை எங்க இருக்குதுன்னா அங்க இருக்கிறது போ அப்படின்னு. கிருபையை போய் பாரு, கிருபையை போய் சுற்றி பார்க்கிற போதுதான் தெரியும். பாப்பா என்ன தயை பாருங்க. நாம ஏன் அங்கே இருந்து சென்னையிலேருந்து நடந்தே வந்துட்டு இருக்கிறோம் பாராயணம் பண்ணிட்டு.
ஒரு இடத்துல கூட பாராயணத்தை நிறுத்தாத தொடர்ச்சியா பாராயணத்துல வரும். அருள்செயல் கோஷ்டி அங்க தொடங்கி பாராயணம் தொடர்ச்சியா வந்து ஒரு இடத்துல கூட நிற்காது. பாரு எம்பாருடைய கிருபையை பாருங்க. வந்துட்டே இருக்கிற 2 கிலோமீட்டருக்கு முன்னாடி வந்தால் பார்த்தா எம்பார் அப்பதான் தாயாருடைய பரந்தாகத்துக்கு போயிட்டு அங்க போய் அனுகிரகம் பண்ணிட்டு வரேன். நாம வரும் உடனே எம்பார் பின்னாடி வரேன். நான் வந்து உனக்கு அனுகிரகம் பண்ணேன். நான் வந்து உன் பாட்டை கேட்கிறேங்க. என்ன பாட்டை கேட்கிறேங்க? எங்க ஆச்சாரிய பெருமையை நீ சொல்லிட்டு போறேன். என்ன பெருமையே? எங்க ஆச்சாரியன் யாருங்க? சொல்லா தமிழரும் ஒன்றும் சுருதிகள் 4 எல்லோ அறநெறியாவும் தெரிந்தவன் எங்க ஆச்சாரியன். எங்க எம்பெருமானாருடைய புகழ இவ்வளோ தூரம் வீதியில சொல்லிட்டு வரேன். நீ நடந்தே அந்த வரையே அதை கேட்கறதுக்கு நானே வரேங்க. நாம வந்துட்டே இருந்தோம். உடனே பின்னாடி வந்து தரேன். போகாத இரு வரேன். எங்கே போகாத இரு நான் வரேன். நான் வந்து தான் கேட்கணும். எங்க ஆச்சாரியன் புகழை நான் வந்து கேட்கணும். நீ போகாத நில்லுங்க. நடந்தே வரமே எப்போதான் நின்றுட்டே இருக்கிறேங்க. பொறுமையா வந்துட்டே இருக்கணும். பின்னாடி வந்து தரேன். திடீர்னு பின்னாடி பார்த்தா பல்லக்கில எம்பார் அப்படி எழுந்தாரு. என்னடா முன்னாடி நம்ம சேர்த்தும்போது பார்த்தா பின்னாடி நான் கேட்கறதுக்கு ஆசைப்பட்டேன். நீ போயிட்டே இருக்கிறேன் நின்றாங்க. அப்ப என்ன அர்த்தம்? எவ்வளவு தைரியம் இருக்கும் பாருங்க. எம்பெருமானாருடைய கையின்னு அதுல குற்றமான வைக்கிறக்கா கை அங்கே வந்து 100ஆண்டு சொல்லிட்டே வரா. எங்க ஆச்சாரிய புகழை சொல்லிட்டே வர நான் வந்து கேட்கணும். எங்க ஆச்சாரியின் புகழை நெல்லுங்க. பார்த்தா பின்னாடி சென்றே வர காழ்வன் இல்லாம வைத்தாழ்ந்து தலைமுழுக்கும் கதியே ஆழ்கின்ற நாள் வந்து அழித்தவன் காண். பின்னாடி பார்த்தா டோர் சத்தம் கேட்கறதுன்னா கொடை வருது. யாருப்பா எம்பார் வந்துட்டார் அப்படின்னு ரொம்ப சத்தம். எப்படி கிருபை எப்படி பண்ணணும்ங்க? கிருபை எப்படி பண்ணணும்ங்க? சிஷ்யால் வந்திருக்கிறாங்க. சிஷ்யால் வரத்துக்கு முன்னாடி அவர் ரெடியா முன்னாடி வந்து வாட வாட நான் வந்து அனுப்பிக்க பண்றேன் அப்படின்னு அழைச்சிக்கிறேன். நான் வந்திருந்தவங்க தெரிஞ்சு போயிடுச்சு. கடகடகான சுற்றி போறது சீக்கிரமா பல்லக்கில் ஏறணும். அதுவும் பல்லக்கில் காலை வந்தா லேட் ஆகணும். வண்டியில் ஏறிட்டா தட்டுன்னு ட்ராக்ல ஏறி உட்காந்து ட்ராக்ல வரைக்கும் கொஞ்சம் வேகமா வரேன். எல்லா குழந்தைகள்லாம் போறேன். எங்க ஆச்சாரியன் புகழ சொல்லிட்டு போறேன். அதனால கொஞ்சம் வேகமா போகணும். உடனே ட்ராக்ல ஏறி வேகமா வந்துட்டார். பக்கத்துல வந்து திரும்பி பார்க்கணும். எம்பார் அற்புதமா ஆச்சாருடைய பெருமையை அற்புதமா ஒரு 30 பாட்டு ஜம்முன்னு கேட்டுட்டு இருந்தார். பக்கத்துல அருமையா இருந்து எம்பாருக்கு செலுக்கும்படியான பாக்கியத்தை வடிகள் நீயே அங்க போய் கட்டணும். இங்கேயே சரி நான் உன்னை எதிர்கொண்டு வரேன்னுட்டு வழியே அனுகிரகம் பண்ணார். அப்பேற்பட்ட கிருபை அந்த எம்பார். என்ன ராமானுஜர் கிட்ட இருந்தவா இல்லையா? ராமானுஜருடைய தயை அனுபவிச்சவா இல்லையா? அப்ப எவ்வளவு இருக்கும் அந்த இடத்துல தயை எவ்வளவு இருக்கும்? ராமானுஜர் அனுபவிச்சானா ராமானுஜருடைய தயை எவ்வளவு இருக்கும்? அந்த மாதிரி கருணை தானே தேடி வந்த அனுகிரகம் பண்ணார் என்றார். அப்பேற்பட்ட கருணை கடலான அந்த எம்பாருடைய 1000வது ஆண்டை நாம் இன்றைக்கு அனுபவித்திருக்கிறோம். இன்றையெல்லாம் நாம் உட்கார்ந்து இருக்கிறோம். இந்த சச்சங்கத்துல எம்பாருடைய புகழ சொல்லிட்டே இருக்கலாம். ராத்திரி பெரிய மாலை இன்னும் சொல்லிட்டே இருந்தா பார்த்தா திடீர்னு